ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யோக ஹனுமான் கோயில் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் வந்து ஷோலிங்கர் அப்படிங்கிற இடத்துல சின்ன மலை இடத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ தெரியல, அதுதான் வந்து கோயிலுங்க. இந்த கோயில் வந்து யோக நரசிம்மர் கோயிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க. ஸோ இந்த கோயில் போய் பார்க்குறதுக்கு ஒரு 406 படிகள் நடக்கணும். எக்ஸாக்டாக 406 ஸ்டெப்ஸ் நடக்கணும். அங்கங்கே உங்களுக்கு நேம் போர்ட்ஸ் இருக்குங்க. 50 ஸ்டெப்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க, 100 ஸ்டெப்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க, 150 ஸ்டெப்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அங்கங்கே நேம் போர்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே நடக்கணுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வயசானவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க ஒன்று கம்பி பிடிச்சிட்டு நடக்கலாம், இல்லை ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு அதை பிடிச்சிட்டு நடக்கலாங்க. யூஸ்வலாக கூட்டம் இருக்கும், குரங்குகளும் அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாங்கள் போகிறப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக பொறுமையாக நடந்து போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். வியூவை ரசிச்சுட்டே அப்படியே நாம ஜபம் பண்ணிக்கிட்டே பொறுமையாக நடந்து போங்க. மேலேருந்து வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்புறம் மோரோவர் அங்கே இருக்கிற காற்று வீசுறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்புறம் யோக நரசிம்மர் நல்லா மேலேருந்து வியூ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோயிலில் வந்து ஹனுமார் யோக நிலையில் இருக்கிறாரு. இங்கே இருக்கிற ஸ்ரீராமர் சன்னதியில் ஹனுமான் இருக்க மாட்டார். ஏன்னா ஹனுமார் வந்து யோக நிலையில் இருக்கார். இங்கே தெரிகிற மலை வந்து நரசிம்மர் மலை. அப்புறம் இங்கே வந்து ஒரு குளம் கூட இருக்குங்க. நல்லா காற்று வீசிக்கிட்டே ரொம்ப அற்புதமாக இருக்கும். வார்த்தையால் சொல்ல முடியாத அந்த அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுங்க. கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வாங்க. நல்லா தரிசனம், நல்லா வேண்டுதல் பண்ணிட்டு போகலாம். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய், டேக் கேர்.